ஆபேல் தான் நேசித்த காணிக்கையை கொண்டு வந்து படைத்தான். காயன் தான் நேசிக்காத ஒதுக்கப்பட்ட காணிக்கையை கொண்டு வந்து படைத்தான். யாருடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார்? ஆபேலுடைய காணிக்கை. தேவ பிள்ளைகளுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் நேசிக்கிறதை, எந்த ரூபாயை நேசிக்கிறீர்கள்? 500 ரூபாய் நேசித்தால் அதை கொடுங்கள், 100 ரூபாய் நேசித்தால் கொடுங்கள். எது அதிகமாக நீங்கள் நேசிக்கிறீர்களோ அதை தான் கர்த்தர் கொடுக்கும்படி சொல்லுகிறார். ஆபிரகாமினுடைய வாழ்க்கையிலே பாருங்கள், 100வது வயசுல ஈசாக்கை கொடுக்கிறார். அவனை பலி கொடு என்று கேட்கிறார் தேவன். ஆபிரகாம் நேசித்த மகன், சேஷ்ட புத்திரன், ஒரு பேச்சு மறுக்காமல் கீழ்ப்படிந்தார். ஆபிரகாம் பலியை கொடுத்தார். இன்றைக்கு நாம் எல்லோரும் ஆபிரகாமினுடைய சந்ததிகளாக இருக்கிறோம். காரணம், அவர் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். தான் நேசித்த மகனை பலி கொடுத்தார் கர்த்தருக்கு. 100 ரூபாயை நேசிக்கிறோமா, இல்ல 500 ரூபாய் நேசிக்கிறோமா? எதை நேசிக்கிறோமா அதை கொண்டு வந்து செலுத்தி பாருங்கள். கர்த்தர் உங்கள் அளவில்லாமல் ஆசீர்வாதித்து உயர்த்துவார். செய்து கொண்டே இருங்கள், ஒரு முறை அல்ல, செய்து கொண்டே இருங்கள். 6 மாதம் அதை பிராக்டிஸ் பண்ணி பாருங்கள். 7வது மாதத்திலிருந்து உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா.